வருமான வரித்துறையின் சோதனையை அடுத்து தமிழக தலைமைச் செயலாளர் பதவியில் இருந்து ராமமோகன ராவ் விலக வேண்டும் என தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறையிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் புதிய தலைமைச் செயலாளரை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் கருத்து கூறினார். அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்பட்டிருக்கு. 7 காலம் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் உடனடியாக ராஜினாமா செய்யணும். அப்படி ராஜினாமா செய்யலைன்னா இந்த அரசே முதலமைச்சரே இதில் உடனடியாக தலையிட்டு அவர் பதவியை பறிச்சுட்டு ஒரு புதிய தலைமைச் செயலாளர் போட வேண்டியது கடமை இந்த அரசுக்கு இருக்கு, குறிப்பாக முதலமைச்சருக்கு இருக்கு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தலைமைச் செயலாளர் போஸ்ட் நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஆதாரம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி வாதத்துக்காக ஏற்றுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் நியமிச்சுட்டு போலாமே. இது எப்போ ஒரு தலைமைச் செயலாளர் மேல இவ்வளவு பெரிய ஒரு ரைடு நடந்துட்டு இருக்கோ, ஒரு 12 இடத்துல ரைடு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவருடைய மகன் வீட்டில் நடக்குதுங்கிறாங்க, அவருடைய கம்பெனியில் நடக்குதுங்கிறாங்க, அவருடைய முதலமைச்சருடைய பி ரமேஷ் வீட்டில் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆக இவ்வளோ நடந்துட்டு இருக்கும் போது இதுக்கு வெளிப்படையா எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பயங்கரமாக எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்துகிட்டு இருக்கு.